ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கோலம் வீடியோவில் ரங்கோலி கோலம் எப்படி போடுறதுன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரங்கோலி கோலம் கோவில்களில் தான் அதிகமாக போடுவாங்க. கோவிலில் நம்ம திருவிழா டயத்தில் கோவிலுக்கெல்லாம் போனோம்னா ரங்கோலி கோலம் தான் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம புள்ளி வச்சு பூக்கோலம் போடுறதோட ரங்கோலி கோலம் போட்டோம்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். நம்ம வீட்லேயுமே ஒரு ஃபங்க்ஷன் டைம்னாலும் ரங்கோலி கோலம் போட்டு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். ரங்கோலி கோலம் போடுறது ரொம்பவே ஈஸி. இந்த கோலத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோலமாக போட்டுறணும். டெக்கரேஷனை ஃபஸ்ட்டு பண்ணக்கூடாது. கோலத்தை ரங்கோலியை போட்டுட்டு அதில் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே டெக்கரேஷன் பண்ணோம்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். ரங்கோலி கோலத்தில் ஹைலைட்டே அந்த டெக்கரேஷன் தான். டெக்கரேஷன் பண்ணுறதுனால தான் அந்த கோலம் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு புள்ளி வச்சு பூக்கோலம் போட்டோம்னா கலர் மட்டும் அடிச்சுட்டு விட்டுருவோம். அவ்வளோவா அதில் டெக்கரேட் பண்ண மாட்டோம். ஆனால் ரங்கோலியில் டெக்கரேஷன் அதிகமாக கொடுப்போம். அதனால தான் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஷேப்பும் ரவுண்ட் ஷேப்பில் வர்றதுனால பார்க்குறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான ரங்கோலி கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரி புள்ளி கோலம், ரங்கோலி, பல வடிவான கோலங்கள்லாம் நான் இதில் போட்டு காமிச்சிருக்கேன் என்னோடய சேனலில். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்குள்ளே வந்து கோலத்தெல்லாம் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.